கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாதாக என்ற வாழ்த்துதலை எல்லோர் மத்தியிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், அன்பு தொடர்ந்து நாம் எவ்வளவு குற்றங்கள் குறைகள் செய்தாலும் கூட நமக்கு தேவையான உலகத்தின் ஆகாரங்களையும் விசேஷமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை அடைய நாம் எடுக்கின்ற இந்த பிரயாசத்தின் காரணமாக கூட நமக்கு தேவையான சத்திய ஆகாரங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைய நாள் கூட விசேஷமாக ஆண்டினுடைய ஒரு முதல் தேவ செய்தியை நம்ம கொடுத்ததற்காக கூட பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தனிப்பட்ட முறையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற நாள் கூட வர இருக்கிற அந்த ஒரு தேர்தல், அந்த ஒரு பொறுப்பாளர்களை நியமிக்கக்கூடியதான அந்த ஒரு நியமத்திற்குண்டான அந்த ஒரு பாடத்திற்குள்ளாக தான் நாம் கடந்து போக இருக்கிறோம். நம்ம தலைப்பு பார்க்கும்போது பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கண்டிப்பாக அதனுடைய அந்த ஒரு விளக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எங்க இருக்குங்க? அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவன் உயர்த்துற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிறது நமக்கு என்ன அப்படின்னா சேஃப், பாதுகாப்பு. அந்த ஒரு கரத்தை விட்டு வெளியில போயிட்டோம் அப்படின்னா அது அன்சேஃப், மிக ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போகிறதுக்கு அங்கே சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால நம்முடைய இந்த ஒரு தேர்தலை குறித்ததான காரியங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக அந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு சகோதரர்களையும் நம்ம பார்த்தவர்களாக நம்ம அந்த ஒரு ஓட் கொடுக்கறதுல நம்ம மிக ஞானமாக இருக்கணும் அப்படின்னு கூட நாம் பார்க்கலாம். நம்ம இதுக்கு ஒரு ஆதார வசனம் கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் வசனம் 18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. சப்ப இந்த ஒரு வசனம், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை, இது தேர்தலுக்கும் இதுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு வசனமாக ஆதார வசனமாக இருக்கே அப்படின்னு ஒரு வேலை யோசிச்சோம்னா, இதுலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே ஒரு வேளை எல்லா விதத்திலும் நான் சிறந்தவன், எல்லா விதத்திலும் நான் பொறுப்புக்கு பாத்திரனாக இருக்கிறேன் ஒருவேளை மனதுக்குள்ள எழுந்தால் அந்த ஒரு அகந்தை அழிவுக்கு ஒரு உதாரணம். அதே போல விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. என்னால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும், என்னால் எல்லா வேணாலும் பண்ண முடியும் ஒருவேளை அந்த எண்ணம் கொண்டிருந்தால் கண்டிப்பாக அந்த மனமேட்டிமை எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா விழுதலுக்குள்ளாக கொண்டு போய் முடியும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படியாக இந்த ஒரு பாடத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபரை குறித்து நாம் பார்க்குறோம். என்னன்னா, ஒரு மேட்டிமை நிறைந்த ஒரு மனுஷன், அந்த ஒரு மேட்டிமை நிறைந்த மனுஷன் தன் விழுகைக்கு தானே ஒரு முடிவு அவரே எடுத்துக்கிட்டார். அந்த ஒரு நபர் யாராக இருக்குன்னு ஒருவேளை நம்மளால கெஸ் பண்ண முடியுதா? லூசிஃபர், கரெக்டு. ஆனால் இன்னும் போயிட்டோம்னா ஒரு மனிதன், நிறைய பேர் இருக்கிறாங்க. விசேஷமாக நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலகம் செஞ்சாங்க. அப்சலோம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அப்சலோம் ஒரு கலகம் பண்ணார். எதற்காக பண்ணார்? ராஜாவாகணும், எல்லாருமே என்ன பண்ணணும்? என்னையை தேடி வரணும், எல்லாருமே நான் சொல்ற தீர்ப்புக்கு அவங்க அடங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்குள்ளாக இருந்துச்சு. சாத்தான் சகோதரன் சகோதரர் சொன்னாங்க அங்க லூசிஃபர்னு. லூசிஃபர்னுடைய ஆவி அவருக்கு அதிகமாக இருந்துச்சு. இந்த ஒரு தலைப்பு கூட இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது நம்ம இந்த பாடம் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா தாவீதுனுடைய வாழ்க்கை, நம்மகிட்ட புக் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நம்ம எடுத்திருக்கோம். ரீப்ரிண்ட் நம்பர் 2024 2024 அதனுடைய அந்த ஒரு பகுதி தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்சலோமின் கலகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதனுடைய அந்த விளக்கம் இருக்கும். சகோதர சகோதரிகள் வாய்ப்பு இருந்தால் அதை பாருங்க. அப்போ இந்த ஒரு அப்சலோம் தன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான ஒரு சதி திட்டத்தை தீட்டி தன் தகப்பனுக்கு எதிராக அந்த ஒரு அதிகாரம் தனக்கு கிடைக்கணும், அந்த அதிகாரத்திற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அந்த ஒரு பொறுப்பு எனக்கு வரணும், தன் தகப்பனுக்கு நேராக போகிற எல்லாத்தையுமே என்ன பண்ண போறேன், என் பக்கம் நான் இழுக்க போறேன், என் தீர்ப்பை கேளுங்க, அவர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு நான் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறேன், அது உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள அதிகமாக காணப்பட்டுச்சு. அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, ஜனங்களை எல்லாத்தையுமே என்ன பண்றாரு, அங்கே ஒன்று சேர்த்துறாரு. தனக்கு சாதகமாக பேசுங்க, தனக்கு சாதகமாக எல்லாம் செய்யுங்க, தன்னை பற்றி பெருமையை போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு கலகத்தை அங்கே செய்கிறார் அப்படிங்கிறார். அப்போ
இந்த ஒரு கலகத்தின் மூலமாக நமக்கு தேவன் என்ன நமக்கு ஒரு ஆலோசனை, ஒரு எச்சரிப்பு, இந்த வருகிற இந்த ஒரு தேர்தலை குறித்ததான அந்த ஒரு பாடத்திற்குள்ளாக நமக்கு என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, இது ஒரு பொறுப்பாளருக்கு மட்டும் இந்த ஒரு பாடம் சம்பந்தப்பட்டது இல்லை. இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாடமாக இருக்கு. ஏதோ ஏனோ தானோன்னு வந்துட்டு நம்ம போகிற அந்த ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, அந்த ஒரு பகுதி இல்லை. நாம் கவனித்து நிதானித்து அந்த ஒரு ஓட்டை நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான அந்த ஒரு பகுதி. ஸோ அதனால இந்த ஒரு பொறுப்பாளருக்கும் அந்த பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கின்ற சபை அங்கத்தினருக்கும் தேவன் சில எச்சரிப்புகளை இந்த நாளில் கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மிக தந்திரமான ஒரு திட்டம் எந்த அளவுக்கு அவர் செயல்படுத்தினார், அந்த ஒரு கடைசி அந்த ஒரு அவருடைய திட்டம் என்ன ஆனிச்சுங்க, கடைசியா மரணம். எப்படிப்பட்டதான ஒரு மரணம் அப்படின்னா, கருவழி மரத்துல தொங்கப்பட்ட அந்த ஒரு மரணம். அப்போ இந்த ஒரு அழிவுக்கு முன்னானது என்ன இருந்துச்சுங்க, அவருக்குள்ள அகந்தை அதிகமா இருந்துச்சு. விழுதலுக்கு முன்னாடி அவர்கிட்ட மனமேட்டிமை அதிகமா இருந்துச்சு. அந்த மனமேட்டிமை, இந்த அகந்தை ஒரு நாளும் இந்த ஒரு சபையை வழிநடத்துகிற ஒரு பொறுப்பாளருக்கு வந்துடக்கூடாது. இல்ல ஒரு சபை ஜனங்களுக்கு நான் அவரை தேர்ந்தெடுத்தா நல்லா தான் தேர்ந்தெடுப்பேன், கண்ணை மூடிட்டு நான் என்ன பண்ணுவேன், அப்படி ஓட்டு போட்டுருவேன் அப்படின்னு ஒருவேளை எனக்கும் அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, நானும் என்ன ஒரு நிலைமையில இருக்கேன்னா, அகந்தையா இருக்கேன். நான் கண்ணை மூடிட்டு நானும் ஓட்டு போட்டுருவேன் அப்படின்னு என்னுடைய எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நானும் மனமேட்டிமைக்குள்ள தான் இருக்கு. அப்போ இது ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் அந்த ஒரு ஒவ்வொரு சபை அங்கத்தினருக்கும் கொடுக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கு. நம்ம வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் வசனங்கள் 1 to 12 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் வசனம் 1 to 12 வசனங்கள் வாசிக்கலாம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய நம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக. 2 சாமுவேல் 15. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு, எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்னான் ஊரான் என்றாள். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம், வழக்கு விஷயமுள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கு எல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையே எப்ரோனிலே செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்திலேயே கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான். அதற்கு ராஜா, சமாதானத்தோடே போ என்றான். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு எல்லாம் வேவுக்காரரை அனுப்பி, நீங்கள் எக்காலம் துணியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி, எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமுடைய கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். அப்சலோம் பலிகளையே செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல் என்னும் கீலோனியானையும் அவன் ஊரானாகிய கீலோனியாவில் இருந்து வரவழைத்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்த ஜனங்கள் அப்சலோமிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள்.
அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒருவருடைய இருதயமும் போதுங்க சிஸ்டர், 12 போதும். சரி, இந்த வசனங்கள் சகோதரி வாசிச்சுட்டாங்க. சரி, இதில் வந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்றுக்கிட்டு, எங்க போறீங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்பார். இந்த ஊரான் அப்படின்னு சொன்னா ஓகே, நம்ம அப்பா கிட்ட தான் என்ன பண்ண போறாங்க, ஒரு தீர்ப்புக்கு ஏதோ போறாங்க, ஏதோ பிரச்சனையாட்டிருக்கு, தீர்ப்புக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம், அவங்கள நியாயம் தீர்ப்பு செய்யும்படியாக தன்னை என்ன பண்ணுங்க, நியாயாதிபதியா வைங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா கேட்கிறார். அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு, அப்படியே அவங்கள கை நீட்டி கட்டி தழுவி இப்போ என்ன பண்ண போறாருன்னா முத்தம் செய்கிறார். இது எதுக்கு அடையாளமாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஒரு அன்பு, அந்த அன்பு கிடைக்க என்ன பண்றாரு, அந்த ஒரு அதிகாரம் கிடைக்க அன்பு தாழ்மை என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல காட்டுறார். இப்போ அந்த ஒரு நியாயாதிபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஒரு அதிகாரம், அந்த ஒரு பொறுப்பு. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது மனுஷனுடைய இருதயத்தை என்ன பண்றாருன்னா இந்த அப்சலோம் கவர்ந்து கொள்ள பார்க்கிறார். அதாவது அவர்கிட்ட அன்பு இல்லை, ஒரு மனத்தாழ்மை இல்லை, ஆனா எல்லாமே இருக்கிற மாதிரி என்ன பண்றாருன்னா அப்படியே ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபாக இருப்பாங்க. ஆனா ஆள் பார்க்கும்போது ஒருத்தவங்கள்ட்ட தன்னை பற்றி நல்ல விதமாக காட்டும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி சோகமாக வச்சு ரொம்ப அன்பா ஒரு தாழ்மையா அப்படியே காட்டுற மாதிரி என்ன பண்றாருன்னா, அதை நம்ம இமேஜின் பண்ணாலே நமக்கு புரியும் இல்லைங்களா. அப்சலோம் அந்த மாதிரி ஒரு மாயமாலமான ஒரு சூழ்ச்சி பண்றதுக்கு தயாராயிட்டார். இதுல அடுத்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமிடையே கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினாலே போனார்கள். அப்படின்னா இது சபை ஜனங்கள். அவங்களுக்கு தெரியாது, என் சகோதரன் தானே, என்கிட்ட நல்லா பேசுறார், என் சகோதரன் தானே எனக்கு தேவையான உதவியை செய்கிறார், என் சகோதரன் தானே எனக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா எல்லா விதத்திலையும் எனக்கு ஒரு உதவி செய்கிற அவருக்கு நான் என்ன பண்றேன், என்னுடைய ஓட்டை நான் செலுத்துறேன். ஒரு அறியாமையினால் இருக்கிற அந்த ஒரு ஜனம் என்ன சூழ்ச்சி பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா பின்தொடர்ந்து போறாங்க. இப்போ இதனுடைய காரியங்கள் நாம் பார்க்கலாம். வசனத்தில் நாம் வாசித்தபடி அப்சலோம் மிகப்பெரிய ஒரு கலகம் செய்கிறார். யாருக்கு அப்படின்னா தன் தகப்பனுக்கு. தன் வசம் அந்த ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள அப்சலோம் வந்து இப்போ என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராயிட்டார். தனக்குள்ள வருகிற ஆசைகள் அப்படியே ஒரு எப்படியாவது நிறைவேற்றினோம் அப்படிங்கிற ஒரு எதிர்கால மினுமினுப்பு, தீயாக துடிக்கிற அந்த ஒரு துடிப்பு, கட்டுப்பாடில்லாத ஆசைகள், இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே புது புது திட்டமெல்லாம் அவருக்குள்ள அப்படியே வருது. நல்லது செய்யணும் அப்படின்னாக்கா அவங்களுக்குலாம் திட்டம் வராது. இதே கெட்டது செய்யணும் அப்படின்னா அப்படியே ஸ்பீடாக வேலை செய்யும், அந்த பிரெயின் ஸ்பீடாக வேலை செய்யும். அதே போல தான் இங்கே அப்சலோம் என்ன பண்ணுறாருன்னா கட்டுப்பாடில்லாத ஆசைகள், அதை எப்படியாவது நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திட்டத்தின் மூலமாக நாம் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் அவருக்குள்ள வரும்போது அந்த கனவுகள், இதுவரைக்கும் அவர் என்ன திட்டங்கள்லாம் போட்டு வச்சாரோ அது எல்லாமே கனவுகள். அந்த கனவுகள் தேவன் சடுதியாக என்ன பண்றாருன்னா உடைச்செறிகிறார். அந்த உடைச்செறிகிறது என்ன அப்படின்னா நாம இங்க கவனிக்கலாம், அது அப்படியே மங்களா போச்சு. நம்ம பனிக்காலத்திலலாம் போகிறோம் இல்லைங்களா, பக்கத்தில் போகும்போது ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு தெரியாது, அப்படியே போக 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 என்ன இருக்குன்னா தெரிஞ்சிடும். அது போல தான் இவர் எப்படி இருக்காருன்னா அந்த அதிகாரத்தினுடைய மயக்கம், அந்த பதவியினுடைய மயக்கம் என்ன இருக்கு அப்படிங்கிறத அவரால் பார்க்க முடியல. அவருக்கு தேவை பதவி, அவருக்கு தேவை அதிகாரம், அதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் கடந்து போயிட்டார். சப்போ இப்படியாக அப்சலோனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. இதுல தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் தான் அந்த இடத்துல விளங்குது. ஏன்னா இங்க அவர் நினைக்கிறாரு, நான் என்னுடைய தகப்பனுக்கு எதிராக தானே செய்கிறேன், தகப்பனுக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே அவரால் பார்த்துக்க முடியாது. அவருடைய எண்ணம் அப்படி போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ண போகிறேன், நான் உங்களுக்கு தேவையான அந்த ஒரு தீர்ப்புகளை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா தன் தகப்பனுக்கு எதிராக செய்கிற இந்த ஒரு சதி ஆலோசனை அவருக்கு தான் செஞ்சாரா, தாவீதுக்கு தான் செஞ்சாரா? அப்சலோம் தாவீதுக்கு தான் செஞ்சாரா? கண்டிப்பா தாவீதுக்கு செய்யல. ஏன் அப்படின்னா சிங்காசனத்துல அந்த ஒரு அதிகாரம் யாரோடையது? அது தேவனோடது. அப்போ இந்த ஒரு உரிமையை பறிக்கிறது யார்கிட்ட இருந்து பறிக்கிறது? தேவனிட்டிருந்து பறிக்கிறது.
அவர் நினைச்சிட்டாரு தன் தகப்பனுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன்னா துரோகம் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த ஒரு அதிகாரம், இந்த ஒரு அரசாட்சி தேவனோடது. தேவனுடைய அரசாட்சி. இந்த அரசாட்சியை பிடிக்கிறது தேவன்கிட்ட புடுங்கி எடுக்கிற மாதிரி. தேவன் தமக்கு சித்தமானவைகளை மட்டும்தான் அங்க செய்வாரே தவிர பிடுங்கி கொள்கிறவர்களை அவர் அங்கீகரிக்கிறதே இல்லை. அப்போ இந்த ஒரு அப்சலோம் தன் தகப்பனுக்கு எதிராக தான் நான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாருன்னா, இது தேவனுக்கு எதிராக நான் செய்கிற ஒரு 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 சூழ்ச்சி அப்படிங்கிறத அவர் மறந்துட்டார். இதுல என்ன நமக்கு ஒரு பாடம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பொறுப்புக்குள்ள வருகிற அந்த ஒரு சகோதரர்கள் எந்த நேரத்திலையுமே என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, நான் இதில் கண்டிப்பாக வந்துடுவேன், கண்டிப்பாக என்ன பண்ண போறேன்னா இதில் நான் வெற்றி எனக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு வேளை எண்ணம் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, நான் முன்னாடி பார்த்தபடி கண்டிப்பாக ஒரு விழுகை நடக்கும். அது ஒரு வேளை ஜெயிச்சிட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னாலும் கூட அது தற்காலிகமான ஒரு வெற்றி தான். அந்த தற்காலிகமான வெற்றி போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, படிப்படியாக ஒரு வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். இன்னும் பார்க்கும்போது இந்த ஒரு சிங்காசனத்தை அங்க தாவீதுக்கு அங்க தேவன் கொடுக்குறாங்க. அவருடைய சத்துருக்கள் ஒவ்வொருத்தரையுமே அவருடைய அந்த ஒரு காலுக்கு கீழே போகணும். யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா அது ஜெயிச்சு போக முடியாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வாக்களித்த தேவனுக்கு எதிராக இங்க அப்சலோம் சில சதித்திட்டங்கள் அங்க போடும்போது எப்படி அங்க அவருக்குள்ள எவ்வளோ ஒரு பெருமை வந்திருக்கும், எவ்வளோ ஒரு புகழ்ச்சி வந்திருக்கும், எவ்வளோ ஒரு அந்த ஒரு அகந்தை வந்திருக்கும். நான் எல்லாமே சாதிச்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் எப்படி அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு பேர் தான் அந்த பதவி வெறி. அப்படியே ஆசை தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்படியே என்கிட்ட எல்லாருமே வருவாங்க, என்கிட்ட பேசுவாங்க, நான் எல்லாத்துக்கும் அப்படியே தீர்ப்பு கொடுப்பேன், அப்படியே எண்ணம் போயிட்டே இருக்கும்போது இது தேவனுக்கு எதிராக செய்கிறோம் அப்படிங்கிற கண்ணை மறைக்குது. அப்படி வசனம் வாசிக்கலாம். அதே அதே 2 சாமுவேல் 15:4 வாசிங்க சிஸ்டர். பின்னும் அப்சலோம் வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். யாரை எப்படி கேட்கிறாரு? தேசத்துல நீங்க என்ன பண்ணுங்க, என்ன நியாயாதிபதியாக வச்சா நல்லா இருக்குமே. இந்த மாதிரி ஒருத்தர் கேட்டுடலாமா? இன்னைக்கு சபைகள்ல இந்த மாதிரி யாராவது கேட்டுடலாமா? கேட்டா யார்கிட்ட இருந்து பறிக்கிறதா இருக்கும். இது சிங்காசனத்துல அமர வைக்கிறது யாருடைய வேலை? தேவனுடையது. அவர் என்ன திட்டம் வச்சிருக்காரோ அது போலதான் நடக்கும். இப்போ ஒரு வழக்கு, அந்த வழக்குக்கு விஜயமுள்ள சில அந்த இது வரும்போது, தீர்ப்பு வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க, என்கிட்ட வாங்க, உங்களுக்கு பிரியமான தீர்ப்பு, உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு என்ன பண்ண போறேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு வெளி வேஷம் போடுறார். ஒரு பெரிய அதிகாரத்தை என்கிட்ட வந்துருச்சுன்னா என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னா, இவருக்குள்ள எவ்வளோ ஒரு வீண் பெருமை, எவ்வளோ ஒரு அகங்காரம், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ கண்மூடித்தனமான ஒரு காரியம். இன்றும் கூட நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நியமத்திற்கு தேவன் நியமித்து வச்சிருக்காங்க இப்படிதான் அப்படின்னு. ஒரு ஓட் போடுறோம், நம்ம கை தூக்குறோம், அந்த ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையில் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பொறுப்பாளர்கள் அங்கே நியமிக்கிறாங்க. யார் ஒருவராவது எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டா அது எவ்வளோ பெரிய ஒரு வீண் பெருமை, எவ்வளோ பெரிய ஒரு தனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு முட்டாள்தனம், எவ்வளோ ஒரு அகந்தை. கேட்க முடியுமா? கண்டிப்பாக கேட்க முடியாது. அப்போ அவருக்குள்ள இருக்கிற மாம்சம் எல்லாமே, மாம்சமான அந்த தவறான எண்ணங்கள் இருக்கிற எல்லா மாம்சமும் இப்போ என்ன ஆகுதுன்னா டோட்டலாக வெளியில் வர ஆரம்பிக்குது. அவரு அவ்வளோ அகந்தை, அவ்வளோ ஒரு வீண் பெருமை, புகழ்ச்சி எல்லாத்தையுமே என்ன பண்றாருன்னா கொண்டு போய் காட்டுறார். இது எதுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முழுக்க முழுக்க தேவனுக்கு எதிராக ஒவ்வொரு வேலையும் என்ன பண்றாருன்னா சதி ஆலோசனை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு வெற்றி எனக்கு கிடைச்சிரும், அப்படியே அந்த எண்ணம் அப்படியே என்ன பண்றாருன்னா அந்த வெற்றி வெற்றி வெற்றின்னு வரும்போது அந்த இடத்துல தோல்வி அப்படின்னு வந்த ஒரு நேரத்துல அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எந்த உயரத்துக்கு அவர் போறாரோ
அந்த உயரத்திலிருந்து ஒரு நபர் இப்போ ஒரு 12 மாடி 18 மாடி மேலே போயிட்டார் அப்படின்னா, அவர் அந்த மேல் மாடியிலேருந்து விழுந்தா அவருடைய கதி என்ன ஆகும்? ஸ்பாட்லேயே அவுட். அதுதான் இங்கே நம்ம கவனிக்கணும். எவ்வளோ உயரத்துக்கு போயிட்டு அந்த ஒரு ஸ்டேஜில் நின்னாலும் கூட, இதெல்லாம் வீண் பெருமை, இதெல்லாம் நான் சம்பாதிச்ச வீணான ஒரு எண்ணம், வீணான அகந்தை அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு காலத்தில் ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்டேஜ் வரைக்கும் தான் தேவன் பார்ப்பாங்க. அதுக்கு மேலே கீழே விழுந்துட வேண்டியதுதான். அந்த ஒவ்வொரு பெருமையும் வீணான அந்த ஒரு வீண் புகழ்ச்சி இதெல்லாம் ஒரு நாளைக்கு சரிஞ்சு விழுகும்போது எவ்வளோ ஒரு உயரத்திலிருந்து கீழே விழுந்தா மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அந்த நபர் போயிடுவாங்க. ஏன்னா வீழ்ச்சியினுடைய வீரியம் மிக பயங்கரமா இருக்கும். இது ஏதோ சாதாரண ஒரு தேர்தல் தானே, நம்ம வந்துட்டு நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம். யார் நம்மளை கேட்க போறான்னா தேவன் கேட்பாங்க. என்னை அந்த சகோதரன்லாம் கேட்க முடியாது, இந்த சகோதரிலாம் கேட்க முடியாது அப்படின்னு எண்ணம் இருந்துச்சுன்னா தேவன் கேட்பாங்க. தேவனை நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியுமா? கணக்கு கேட்பாரா? கேட்க மாட்டாரு. ஒன்னொன்னுத்துக்குமே கணக்கு கேட்பார் இல்லைங்களா? அப்சலோம்டையும் கேட்டு முடிவாக அங்க மரணம் கொடுத்தார். நாம் கவனிக்க வேண்டியது சபையாருக்கும் அங்க பொறுப்பில் வருகிற ஒவ்வொருவருக்குமே இது அடங்கும். ஏன்னா நம்ம தான் என்ன பண்றோம்னா அவரை அப்படியே மேல என்ன பண்றோம், கொண்டு போறதே நம்ம தான். பின்னாடி பார்க்கலாம், சகோதரர் அங்க விளக்கம் கொடுக்குறாங்க. புது சிஸ்டின் ஒழுங்குமுறைகள்லையுமே அங்க கொடுக்குறாரு, நிறைய விளக்கம் கொடுக்குறாரு. நாம தான் காரணம். சபை அங்க அங்கத்தினர்கள் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு. அவங்களா வரல, சபை அங்கத்தினருக்கு தான் முழு பொறுப்பு அங்க இருக்குது. அப்ப இந்த ஒரு வசனத்துல நாம கவனிக்க வேண்டியது அதிகாரத்தை எப்படி ஒருவர் பெற்றுக்கொள்கிறார். அந்த ஒரு பொறுப்பை பெற்றுக்கொள்ள அவர் என்ன வேணாம் செய்யறதுக்கு, தேவன்றிருந்து பிடுங்கிறதுக்கு அவர் தயாராயிட்டார். அப்படின்னா எவ்வளோ துணிகரம். அப்சலோம் அவ்வளோ முயற்சி செஞ்சிருக்கிறார். யாராவது தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா, ராஜாக்கெல்லாம் நீங்க போகாதீங்க, என்கிட்ட வாங்க. இன்னைக்கு சபைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட போகாதீங்க, என்கிட்ட வாங்க, நான் சொல்றேன். சொல்லலாமா? சொல்ல முடியாது. சொன்னா அதுக்குண்டான அந்த ஒரு கணக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். அப்படியே வழி ஓரமா அப்படியே நின்று அங்க அப்சலோம், வாங்க வாங்க என்கிட்ட வாங்க, நான் திருப்பி சொல்றேன், நான் விசாரிக்கிறேன், வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. அவர் பாட்டுக்கு போவார், கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு பிரச்சனையே இருக்காது, கூப்பிட்டு வச்சு பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, சொல்றேன் அப்படின்னா சொல்ல முடியுமா? கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. தேசத்துல நியாயாதிபதியாக நான் வரேன்னு நினைச்சாலுமே தேவன் அங்க என்ன முடிவு பண்ண வச்சிருக்கிறாரோ அதுதான், என்ன திட்டம் அங்க தீர்த்து வச்சிருக்காரோ அதுதான். அதனால இன்னைக்கு சபைகள்ல கூட ஒரு பொறுப்பில் வருகிற அந்த ஒரு நபர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மிக தாழ்மையாக மிக அன்பாக சகோதரன் சகோதரிட்ட அங்க நடந்துக்கணும். வசனம் கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25:6 வசனம் வாசிங்க சிஸ்டர். நீதிமொழிகள் 25:6 வசனம் சிஸ்டர். ஆறுங்க சிஸ்டர். ராஜாவின் சமூகத்தில் நேர்மை பாராட்டாது, மேன்மை பாராட்டாது, பெரியவர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. ஒருவேளை நம்முடைய இருதயத்துல அநேக நோக்கம் இருக்கலாம். என்னால் அது பண்ண முடியும், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒருவேளை எனக்குள்ள இருக்கலாம். இது உலகத்தில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சோம்னா அதுக்கு வேணா இது பயன்படும். நான் அந்த மாதிரி ஆகணும்னு நினைச்சேன், இந்த மாதிரி ஆகணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஒரு எண்ணம் என்கிட்ட இருக்கலாம். பட் ஆனால் இது டோட்டலா புது சிஸ்டின் ஓட்டத்திற்கு இது மேட்ச் ஆகாது. இந்த இடத்துல நமக்கு நோக்கமே இல்லை, எதிர்காலமே இல்லை. இந்த இடத்துல நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கணும்னு ஒரு வேளை நான் நினைச்சேன்னா என்னை தவிர ஒரு முட்டாளாக இருக்க யாராலையுமே முடியாது. அப்போ இந்த ஒரு உலகத்துல நம்முடைய நோக்கங்களை செயல்படுத்தலாம். ஆனா இந்த ஒரு புது சிருஷ்டியினுடைய ஓட்டத்துல கண்டிப்பா நம்முடைய நோக்கத்தை செயல்படுத்த முடியாது. நம்முடைய நோக்கம் எல்லாமே ஒண்ணுதான், கிறிஸ்துவின் சாயலை அடையிறதா நம்முடைய நோக்கமே தவிர இது வேணும் அது வேணும், சபைக்குள்ள இப்படிப்பட்டதான ஒரு பொறுப்பு வேணும் நம்ம நினைச்சோம்னா இது நோக்கம் இல்லை, நம்முடைய ஆசை. இந்த ஆசை அப்படியே மினு இருக்கும். ஆனா அது கடைசியில் அந்த கனவு தேவன் சடுதியாக அங்க நியாயம் தீர்ப்பார். அப்போ அந்த ஒரு எண்ணத்தை வரும்போதே நம்முடைய எண்ணத்திலிருந்து அந்த ஒரு இருதயத்திலிருந்து அதை அழிச்சிடணும். இல்லை அப்படின்னா ராஜாவுக்கு முன்பாக நான் மேன்மை பாராட்ட தயாராக இருக்கிறேன். பெரியவர் முன்னாடி நான் என்ன பண்றேனாக்க அந்த ஸ்தானத்துல நான் நிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கேன். நான் என்ன வேணா செய்வேன். உலக ஜனங்களுக்கு இது பொருந்தும்.
ஏன்னா இன்னைக்கு நமக்கு அரசியல் தெரியும் இல்லைங்களா, ஒருத்தர் கீழே விழுகுன்னா என்ன பண்ணுறாங்க, அவங்கள சாய்க்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் நாம் அப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கு நாம் வரல. தேவன் ஒழுங்கிற்கு தேவனாக இருக்கிறாங்க. எல்லாமே ஒழுங்கின் பிரகாரம் செஞ்சிட்டா நல்லது. கலகம் செய்யணும் அப்படின்னு நினைச்சா மிகப்பெரிய அடி கண்டிப்பா அந்த இடத்துல விழும். இல்ல என்னையெல்லாம் யாருமே எதுவும் கேட்க முடியாது, என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா தேவன் கண்டிப்பாக அதை விசாரிப்பார். இந்த ஒரு இடத்துல நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தனக்குத்தானே சில சகோதரன் சகோதரிகளை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஒரு எனக்காக இவர் பேசுவார், எனக்காக இவர் செய்வார் அப்படின்னு சொல்லி தானா என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அப்படியே அங்கே செட் பண்ணி வச்சுக்கிறது. நம்ம நினச்சிட வேணாம் நம்ம சபையில் யாராவது வச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. பொதுவாக நம்ம பேசுகிறோம். அந்த ஒரு உங்களுடைய பகுதிக்கு தேவையான முன்மொழிதலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் என்ன பண்ணிடுவாங்க, எஞ்சி சொல்லிடுவாங்க. இது என்ன ஒரு நோக்கத்திற்காக நம்ம செய்கிறோம்? பொறுமை இருக்கணும். தேவன்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம், அந்த ஒரு பொறுமை ஏன் நம்மகிட்ட இல்லை? ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எஞ்சி நம்ம சொல்கிறதுல என்ன ஒரு பெருமை, என்ன ஒரு நமக்குள்ள அந்த ஒரு இதில் மூலமாக ஏதாவது கிறிஸ்துவின் சாயலை அடையிறதுக்கு ஏதாவது நம்ம குணலட்சணம் வந்துருச்சா அப்படின்னா இதில் ஒன்றுமே இல்லை. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறதுல எந்த ஒரு பயனும் இல்லை. ஆனால் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த ஒரு நாமினேட் ஆகிற ஒரு நபர் தன் இருதயத்துக்குள்ள நான் தான்ப்பா முதல்ல வந்திருக்கேன், நான் தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த சபைக்கு ரொம்ப தேவைப்படுற நாட்டிற்கு நம்ம தான் உருவாக்குறோம். நாம் தான் ஒரு நபருடைய அந்த பொறுப்புக்குள்ள வருகிற ஒரு நபரை நாம் தான் என்ன பண்ணுறோம்னா பெருமைக்குள்ளாக கொண்டு போகிறோம். அப்சலோம் அங்கே சொன்னார், நான் திரும்ப வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, எக்காலத்தை ஊதுங்க, நான் ராஜாவாயிட்டேன்னு சொல்லுங்க. இந்த ஜனம் அறியாத ஜனம், அவங்க அறியாமையிலே இருந்துட்டாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு அறியாமையில் இல்லை. தேவன் அநேக சத்தியங்கள் நம்ம கொடுக்குறாங்க, அநேக விளக்குறைகள் நம்ம கொடுக்குறாங்க. நாம் பெற்றுக்கொண்டோமா? பெற்றுக்கொண்டுட்டோம்னா நிதானமாக நம்ம அதில் செயல்படுவோம். இல்லை அப்படின்னா பதட்டத்தில் என்ன பண்ணுவோம்னா எந்திரிச்சு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இங்கே நான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் அங்கே அந்த நபருக்கு வந்துடும். சொல்லலாம், வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ஆனால் இந்த இருதயம் அங்கே கேட்க மாட்டேங்குது. ஒரு வீண் புகழ்ச்சிக்குள்ள வீண் பெருமைக்குள்ள அந்த நபரை நாம் தான் என்ன பண்றோம்னா கொண்டு வரோம். சபையாரும் இதுக்கு பொறுப்பாக இருக்கிறாங்க. எப்படி இன்னைக்கு அரசியலில் சதி ஆலோசனைகள் பண்றாங்களோ அது போல இங்க நாமினேட்டா இருக்கட்டும், இல்லை அதுக்கு வழிமொழிகிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு சதி ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம சாதாரணமாக சொல்லல, பின்னாடி வசனங்கள் இருக்கு. அப்போ எந்த இடத்துலையுமே அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு நான் என்ன பண்ண போறேன்னா டக்குன்னு நினைச்சு சொல்றேன், இது வேண்டாம். நமக்குள்ள பொறுமை வேணும். நமக்கு இந்த டைமிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த அந்த பேர் வரத்துக்குள்ள என் பேர் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு ஒரு பெருமை, என் பேர் சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் என் பேர் சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே என்ன ஆகும் அப்படின்னாக்க சபைகள் என்னதான் என்ன பண்ண போறாங்க, அப்படியே முதன்மையா வச்சிருக்காங்க. அந்த முதன்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்த்துட்டோன்னா அதுதான் விழுகை. உடனே விழுகை அந்த இடத்துல சடுதியான ஒரு விழுகை. நம்ம நினைக்கலாம் உடனே அந்த ஒரு விழுகைக்குள்ள போயிடுவாருன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. படிப்படியாக அப்படியே கிராஜுவலாக முன்னேற்றம். எதுக்குன்னா அழிவுக்கு முன்னேற்றம். இதில் எந்த விதமான ஒரு குணலட்சணம் யாராவது கற்றுக்க முடியுமா அப்படின்னா யாராலையுமே இது கற்றுக்க முடியாது. இதில் எந்த ஒரு குணலட்சணமும் இதில் அடங்கலை. கிறிஸ்துவின் சாயல் ஏதாவது இதில் அடைஞ்சிச்சா? இல்லை. வசனம் கூட வாசிக்கலாம். 6th வால்யூம்லேருந்து சில அந்த ஒரு வார்த்தைகள் பார்க்கலாம். என்னன்னா ஒருவேளை இப்படிப்பட்டதான ஒரு நபர் தனக்குள்ள ஒரு சுயநலம், என்னன்னா எனக்கு ஓட் பண்ணுங்க, நான் இத்தனை நாளாக சபையை இவ்வளோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொண்டு போயிருக்கேன், இவ்வளோ வளர்ச்சிகளை கொண்டு போயிருக்கேன், இவ்வளோ சத்தியத்தினுடைய அந்த உரைகள்லாம் நிறையா உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், இல்லை வேற ஏதாவது ஒரு காரியங்கள் குறித்து சொல்லி எனக்கு இது மாதிரி ஓட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வேலையை சொல்லிட்டாங்கன்னா சகோதரர் சில விளக்கம் அங்கே கொடுக்குறாங்க. புது சிருஷ்டினுடைய ஒழுங்குமுறையில் புது சிருஷ்டிங்கிற புத்தகத்தில் முறைகளும் அங்கே ஒழுங்குகள் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்புக்குள்ளாக சகோதரர் அங்கே சொல்கிறாங்க. பக்கம் 82 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் செகண்ட் பேராகிராஃப் நம்ம வாசிக்கலாம். வாசிங்க சார். சுயநலமுள்ள ஒரு சகோதரர்
எவ்வளவுதான் திறமை உள்ளவராக இருந்தாலும் ஒதுக்கி விடப்பட வேண்டும். ஆனால் தாழ்மையுள்ள சகோதரர் மூப்பராக ஆவதற்கு தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். எப்படியாயினும் உண்மையான காரணத்தை சொல்லாமல் சாதுவான முறையில் எச்சரிப்பது எல்லாருக்கும் நன்மை தரும். ஒரு திறமையுள்ள மூப்பர் ஏதேச்சதிகாரமான ஆவிக்குரிய தன்மைகளை காட்டுவாரெனில், அல்லது தான் சபைக்கு மேலாக உள்ளவர், வித்தியாசமானவர் என்று நினைக்க தொடங்குவார் என்றால், சபை மூலமாக வராததொன்றை போதித்த திவ்ய உரிமை உண்டு என்று எண்ணுவார் என்றால், அவர் இப்படியான சாதுவான எச்சரிப்பை ஏற்று சத்துருவின் கண்ணியிலிருந்து விடுபடும் வரை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஊழியத்தின் குறைவான மதிப்புள்ள பகுதிக்கு அல்லது எல்லா விசேஷமான ஊழியங்களிலிருந்தும் நீக்கி வைப்பது அன்பான காரியமாக மாத்திரமல்ல, கடமையாகவும் இருக்கும். ஸோ நமக்கு கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கும். ஒரு சுயநலமுள்ள ஒரு சகோதரர் எவ்வளோதான் அவருக்கு திறமை இருக்கு, நல்லா போதிக்கிற திறமை இருக்கு, நல்லா சபையை நடத்துகிற அந்த ஒரு திறமை இருக்கு, இல்லை சகோதரன் சகோதரர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு எங்கேயாவது போகணும் ஊழியம் அப்படின்னா டக்குன்னு போறாரு, எல்லாமே இருக்கு அந்த சகோதரன்ட்ட இருக்கு. ஆனா ஒன்னே ஒன்று தான், என்னங்க, அவர்கிட்ட சுயநலம் இருக்கு. நான் என்ன பண்ணணும், அந்த பொறுப்புக்கு நான் வந்துடணும்னு ஒரு எண்ணம் அவருக்குள்ள அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, இதை நான் பார்த்த எல்லாமே அவருக்கு அடங்கும். சுயநலம் அப்படிங்கிற ஒரு குணம் அவர்கிட்ட நம்ம பார்த்துட்டோம்னா கண்டிப்பா அவர் சத்துருவின் கண்ணில் மாட்டிருக்கிறார். உணர்ந்துடலாம். கண்டிப்பா அவர் ஒரு பெருமையில இருக்காரு, ஒரு சுயநலத்துல இருக்காரு, வீண் பெருமையில இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம உணரலாம். எப்பன்னா, எப்படியாவது நான் என்ன பண்ணிடுவேன், அதை நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு குறைவான மதிப்புள்ள பகுதி இல்லை விசேஷமான ஊழியங்களிலிருந்து நீக்கி வைப்பது அன்பான காரியமாக மாத்திரமல்ல, அதுவே கடமையாக இருக்கும். இல்லைன்னா மாற்றுறது யார் தெரியுங்களா? சபை ஜனங்கள் தான். ஏன்னா சபை ஜனங்களுக்கு கூட அங்க சொல்லும்போது சில நபர்கள் ஒருத்தருடைய பேச்சை கேட்டு என்ன பண்ணுவாங்க, அவர் சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே தலையாட்டுவாங்க சபையில். அதுக்குன்னே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை கேட்கறதுக்குன்னே ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் கூட அங்க சொல்லும்போது இதற்கு பெயர் சொல்றாரு இல்லைங்களா, ஒரு நபரை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. அவருக்கு ஒரு பேர் நிக்கோலாய் மதஸ்தர். இது சபைகளிலும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க சிஸ்டர். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரிகைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்திலும் உண்டு. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தனுடைய கிரியைகள் நீயும் வெறுக்கிறாய். நம்மளும் வெறுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு தனி கூட்டம், எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு 10 பேர் 5 பேர் என் கூடயே இருந்துக்கிட்டு எனக்கு தேவையான சில ஊழியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா கடைசி எப்படி முடிக்கிறாருங்க, உன்னிடத்திலும் உண்டு. இன்னொரு வசனம் கூட வாசிங்க சிஸ்டர், வெளிப்படுத்தின அதே 15 வாசிங்க சிஸ்டர், 2:15. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். சிஸ்டர், ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. அடுத்து இன்னொன்று பார்க்குறோம், அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் என்ன பண்றாங்களா, இருக்கிறாங்க. இது நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம சொல்லல. அங்க அப்போஸ்தலனாகிய யோவான் அங்க சொல்றாரு, நிக்கோலாய் மதஸ்தர் சபையிலும் உண்டு. ஆனா தெரியாது, யாருக்குமே தெரியாது. உண்டு, நம்ம வெறுக்கிறோம், ஆனா நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம், தெரியாது நமக்கே. ஆனா இப்படி நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுவர்களும் உன்னிடத்தில் உண்டு. முதல் சபையில இந்த நிக்கோலாய் மதஸ்தர் இருந்துட்டாங்க. அங்க வசனம் எப்படி பார்த்தாங்க, நான் அப்போல்லோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், அங்க ஒரு குரூப் போயிட்டாங்க. அடுத்த சபையில நம்ம பார்க்கும்போது அங்க சாத்தான் உள்ள பூந்துட்டாங்க. 3வது சபையில நாம பார்க்கலாம்,
சாத்தான் சிங்காசனம் போட்டே உட்கார்ந்துட்டான். இன்னைக்கு நம்ம சொல்றோம், இன்னைக்கு நம்முடைய காலகட்ட பகுதியில் எப்படி இருக்குங்க? இங்கேயே சபைக்குள்ளேயே என்ன இருக்குங்க? இங்கேயே தங்கிட்டான். அங்க சாத்தான் அங்க மூன்றாவது அங்க காலகட்ட சபையில அங்க சிங்காசனம் போட்டு அமர்ந்த அவன் இங்க பர்மனண்டாவே இருந்துட்டான். எங்கேயுமே நிக்கோலாய் மதஸ்தார் இருக்கிறாங்க. ஆனா நம்ம வெறுக்கிறோம். என்னை என்னை சுத்தி யாரும் இருக்கக்கூடாது, என்னை யாரும் வந்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் எனக்கு இருக்கு. ஆனா நான் என்ன பண்றேன், ஏதோ ஒரு விதத்துல அவங்கள தயார்படுத்திக்கிட்டே இருக்கு. இருப்பவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அங்க நாம் படிக்கிறோம். இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, நம்ம படிக்கல. இருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்குமே அந்த ஒரு நிக்கோலாய் மதஸ்தர் நம்முடைய சபைகள்ல மட்டும் இல்ல, அநேக சபைகள் இருக்காங்க, வெளியில தெரியுறது. அவர் ஒரு கண்ணு காட்டிட்டாருன்னா போதும், செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சரி, இதுதான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்க நாம் வெறுக்கணும். அங்க நிக்கோலாய் மதஸ்தர் இருக்கிறாங்க, நீங்க வெறுக்கிறீங்க. ஆனா உன்னிடத்திலும் உண்டு. அந்த போதகம் செய்யறதுக்கும் ஆள் இருக்கு, அதை கேட்கறதுக்கும் ஆள் இருக்கு. ஒரு விளக்கம் கூட பார்க்கலாம். 383 பக்கம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வாசிங்க சார். மற்ற எல்லா குணாதிசயங்களையும் போலவே முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் சபையிலும் உலகிலும் இருக்க வேண்டியதுதான் என்பதை எல்லாரும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனாலும் புது சிருஷ்டியில் அது முக்கியமான வாரிசு பெரிய நபராக இருக்க வேண்டும் என்ற சுய இச்சையாக இருக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவருக்கு அது மிகவும் தாழ்மையான நிலைமையில் உள்ள ஜனங்களுக்கும் ஊழியம் செய்யும்படியான அன்புள்ள ஆர்வமாக அது இருக்க வேண்டும், உயர வேண்டும் என்ற ஆர்வம் எப்படி சாத்தானே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் சிலாக்கியத்திலிருந்து அவருடைய கிருபையிலிருந்து விலப்பண்ணியது என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அவருடைய சிருஷ்டிகருக்கும் எதிரியாக அவருடைய நீதியான கட்டளைகள் எல்லாவற்றையும் எதிர்க்கிறவனாக கீழே விழுந்தால் நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக ஏறுவேன், அதாவது நான் தேவன் புத்திரருக்கு மேலாக ஏறுவேன், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அவர்கள் மத்தியில் ஆட்சி செய்கிறவன் திவ்ய நியாயமனம் பெறாமல் திவ்ய அதிகாரத்தையே அபகரிக்கிறவன், மேலும் திவ்ய கட்டளைகளுக்கு எதிர்மாறாக இருப்பவன் என்று கூறிய அவனுடைய வழியை பின்பற்றுகிறவர்கள் நிச்சயமாகவே தேவனுடைய பட்சத்தில் இருக்க மாட்டார்கள். அதற்கேற்ற வகையில் ஆண்டவரிடத்தில் இருந்து ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய ஆதிக்கம் சாத்தானுடையது போன்றே நிச்சயமாகவே தீமையை விளைவிக்கும். சாத்தான் ஆபத்தான போதகராக இருப்பது போலவே அவனுடைய தன்மையை கொண்டவர்கள் வெளிச்சத்திற்கு பதிலாக அந்தகாரத்திற்குள் வழி நடத்துவார்கள். ஏனெனில் அவர்கள் வெளிச்சத்தை பெற்று அதனை மற்றவர்களுக்கு அளிக்கக்கூடிய தூதர்களாக உபயோகப்படுத்தபடி தகுதியான நிலையில் இல்லை. கண்டிப்பா நமக்கு புரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு பொறுப்பிற்குள்ள வர்றதுக்கு அநேக கலகம் செஞ்சு அவங்கள அப்படியே தூண்டி விட்டு அவங்க நமக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சு இப்படிலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பொறுப்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவர் எதற்கு தகுதி இல்லைங்க? வெளிச்சத்தை பெற்று சபை ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு அவர் தகுதியானவர் இல்லை. ஏன்னா அவர் தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறார்னா மேய்ச்சிக்கிறார். தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறார்னா தனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிறார். மற்றவர்களுக்கு தேவையானதை அவர் செய்வதற்கு தயாராக இல்லை, ஆவிக்குரிய விதத்துல. அப்ப அவருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா பெருமை அதிகமாக இருக்கு, வீண் புகழ்ச்சி அதிகமா இருக்கு, வீணான எண்ணங்கள் அதிகமா இருக்கு. அந்த எண்ணங்கள் காலப்போக்குல போக 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 என்ன ஆகுது அப்படின்னா அது அந்த நபருக்கே தெரியாம அந்த ஒரு நாமினேட் பண்ணணும், அந்த அவர் வந்துடணும் அப்படிங்கிற அவரை இங்க நாமினேட் பண்ணவராக இருக்கட்டும் இல்ல அதை ஆதரிச்சவராக இருக்கட்டும் தேவ தூத ஆதாரனை அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் தான் எல்லாமே. கிறிஸ்துவ பார்க்கல, தேவனை பார்க்கல, அவரை தான் பார்க்குறாங்க. அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல நான் இருக்கணும், அவர் எப்படி அந்த ஒரு ஓட்டத்தை ஓடுறாரோ அதே போல நான் ஓடணும்னு நினைச்சார்னா சபையில அந்த ஒரு நபரை அங்கீகரித்த அவரும் விழுந்து போகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் அங்க இருக்கு. அப்படிப்பட்ட நபர் வந்துட்டாலும் கூட சபையை அவரால் வழி நடத்த முடியாது.
அப்படி அந்த ஒரு நபர் என்ன ஒரு ஒரு நிலைமைக்கு போக முடியும் அப்படின்னா, அவரும் அந்த ஒரு சரியான ஒரு ஓட்டத்துக்குள்ள ஓட முடியாது. அவரை வந்து நல்லா அங்கீகரிச்சு அப்படியே பெருமையை கொஞ்சம் கொஞ்சமா அவரை ஏத்துனார் இல்லைங்களா, அவரும் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த சரியான ஓட்டத்துல ஓட முடியாது. இது எப்படி இருக்கு அப்படின்னா, அப்சலோம் அன்னைக்கு அப்படியே வழியில போறவங்க எல்லாம் அந்த ஓரமா நின்று என்ன பண்றாருன்னா, அவங்க தேவையான எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி கொடுத்து, அவர்கிட்ட அன்பு கிடையாது, தாழ்மை கிடையாது, ஆனா எல்லாமே இருக்கு அப்படின்னு ஒரு வெளிவேஷம் காட்டி, எப்படி ஜனங்களுடைய இருதயத்தை அப்படியே கவர்ந்தாரோ அதே போல கவர்வதற்கு இன்றைக்கு பொறுப்பாளர்கள் மத்தியில நாம் இருந்துடக்கூடாது. ஏன்னா அநேக சபைகள்ல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. தனக்குன்னு ஒரு கூட்டம், தான் சொல்லுகிறதை கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம், எல்லாத்துக்குமே தயார்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக, அந்த ஒரு சூழலுக்குள்ளாக நம்ம கடந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறத தேவன் நமக்கு எச்சரிக்கிறாங்க. வசனம் கூட வாசிங்க சிஸ்டர். அதில் 2 சாமுவேல் 15, 5 மற்றும் 6 வாசிங்க சிஸ்டர். தாவீது ராஜா சிஸ்டர் 2 சாமுவேல் 15, 5, 6. ஆமா 15, 5, 6 தான் சார். அதாங்க சிஸ்டர் படிங்க. எவனாயிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். வாசிங்க சிஸ்டர், 6 வாசிங்க சிஸ்டர். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கு எல்லாரும் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். ஸோ பாருங்க, இங்க அப்சலோம் அங்க ஒரு அவங்க யாராவது வணங்க வரும்போது அப்படியே அப்படியே அவங்கள கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அப்படியே செஞ்சு அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா முத்தம் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அனுப்பிச்சிடுவாங்க. இதுக்கு விளக்கம் சகோதரங்க விளக்கம் அங்கே கொடுக்குறாங்க, நம்ம பார்க்கலாம். அடுத்து, இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலர் எல்லாத்தையுமே அவங்களுக்கு இருதயத்தை கவர்ந்து என்ன பண்ணுவாராம், அப்படியே அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பாராம். அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவாராம். தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாராம், அவங்களுக்கு அப்படியே பிடிச்ச மாதிரியே செய்வாங்களாம். அப்படியே பிடிச்ச மாதிரியே செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அப்படியே அவங்க இதுக்கு முன்னாடி என்ன மைண்ட்ல நினைச்சு வந்திருந்தாங்களோ அதை ராஜா கிட்ட போகணும்னு நினைச்சாங்க இல்லைங்களா, அந்த ராஜா கிட்ட போகணுங்கிற நினைப்பெல்லாம் அப்படியே மறக்க வச்சு, இனிமே இவரு தான் அப்சலோம் தான் நமக்கு எல்லாமே, கிறிஸ்துலாம் நம்ம பார்க்க வேணாம், அந்த சகோதரனை பார்த்தா போதும், அந்த சகோதரனை பார்த்தா நம்ம நல்லபடியா இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவர்கள் இன்னும் அறியாமைக்குள்ளதான் இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் அறியாமையில தான் இருந்தாங்க. ஏதோ இவர் என்ன பண்றாருன்னா நமக்கு நல்லது செய்யறாரு, நமக்கு தேவையானதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவருக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கி தராங்க. ஆனா தப்பை செய்யறதுக்கு தூண்டி விடுகிறவர் அவர் தான். ராஜா கிட்டலாம் இனிமே போக வேணாம், இனிமே அப்சலோம்கிட்ட போனாலே என்ன பண்ணலாம், திருப்திகரமான தீர்ப்பு இனிமே நமக்கு கிடைக்கும்பா, இனிமே தேவன்கிட்ட கிறிஸ்துக்கெல்லாம் முறையிட வேணாம், அந்த சகோதரன்ட்ட சொன்னா நமக்கு உதவி, இந்த மாசத்துக்கு நமக்கு உதவி அவர் செஞ்சிருவாரு. இப்படியாக நாம் பொறுப்பில் ஒரு நபரை தேர்ந்தெடுத்துட்டோம்னா அவரும் இருளுக்குள்ள போயிட்டு இருக்கிறார். வழி நடத்துகிற சபை ஜனங்கள் ஒவ்வொருத்தரையுமே அவர் இருளுக்குள்ளாக கடந்து போகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் அங்க இருக்கு. ஏன்னா இதை நாம் கவனிக்கணும். இன்னைக்கு இந்த ஒரு பதவி இல்லை ஒரு அதிகாரம் அப்படிங்கிற அந்த ஒரு பதவியும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது, அது ஒரு பொறுப்பு. அது இல்லை அப்படின்னாக்க ரொம்ப வருஷமா இருந்துட்டு திடீர்னு இல்லை அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அதை டாலரேட்டே பண்ண முடியாது, ஏத்துக்கவே முடியாது. அப்போ கொண்டு வர்றது யார் அப்படின்னா நாம் தான் என்ன பண்றோம்னா கொண்டு வரோம். அப்போ ஒவ்வொரு அந்த ஸ்டெப்புக்குள்ள அவர் அந்த ஒரு வீழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு தேவையான எல்லா உதவிகளும் யார் செய்யறோம், நாம் தான் செஞ்சிட்டு இருக்கோம். அவரு தானாக என்ன பண்ணல அப்படின்னாக்க இந்த ஒரு நிலைமைக்குள்ள அவர் வரல, நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோமா அவரை தூக்கி விட்டு என்ன பண்றோமா வேடிக்கை பார்க்குறோம். அநேக சபைகள்ல இது நடந்திருக்கு. இன்னும் ஒரு மாத காலம் 2 மாத காலங்கள்லாம் பாடம் கேட்டு ஒருத்தர் கூட வராம போற அந்த நிலைமைகள்லாம் இருக்கிறாங்க. அப்பனா அவங்க இருதயத்துல எவ்வளோ சத்தியம் போயிருக்கும், எவ்வளோ சத்தியத்துல இருதயத்திலேருந்து அவங்க வெளியில காட்டியிருப்பாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியல. அப்ப எந்த அளவுக்கு அவங்க தேவன் மேல ஒரு விசுவாசம் வச்சிருப்பாங்க, கிறிஸ்து மேல ஒரு விசுவாசம் வச்சிருப்பாங்க, அந்த ஒழுங்குமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒருவரை கூட கொண்டு வர முடியாத அளவுக்கு இவங்க எந்த அளவுக்கு ஒரு தவறான ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வச்சிருப்பாங்க.
அப்போ யாராவது ஒருவர் ஒரு பொறுப்புக்குள்ள இருக்கிறவரா இருக்கட்டும், இல்ல பொறுப்புக்குள்ள வரணும்னு நினைக்கிற ஒருவரா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல தனக்கு அந்த வழக்குகள சம்பந்தமே இல்ல. அவருக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்ல. அந்த ஸ்திரீக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்ல. அப்படியே தனக்கு அடங்காத வழக்குல போய் ஒருவேளை அங்க கேட்டு, நான் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறேன். நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றேன், அதுக்கு உண்டான உங்களுக்கு பிடிச்சமான தீர்ப்பை ஒருவேளை கொடுக்குறோம்னு நினைச்சு ஒருவேளை சொன்னாங்க அப்படின்னா, வசனம் மிக தெளிவாக இருக்கு. வழியில போகிற அந்த தனக்கு கடக்காத வழக்க போய் தலையிடுகிறவன் நாயினுடைய கழுத்தை நாயினுடைய காதை பிடிச்சி திருகிறதுக்கு சமம். வசனம் வாசிங்க சிஸ்டர். நீதிமொழிகள் 26:17 வாசிங்க சிஸ்டர். சார் 26:17. வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திழுக்கிறவனை போலிருக்கிறான். நாய் பாட்டுக்கு ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஒரு வேலையா போறோம். இப்போ நான் கார் எடுக்க போறேன், வண்டி எடுக்க போறேன். நாய் பாட்டுக்கு குலைச்சிட்டு இருக்குது, ஏதோ ஒன்று அது வேலையை செஞ்சிட்டு இருக்கு. நான் சும்மா போகாம அது காதை பிடிச்சி நான் திருவிட்டேன்னா சும்மா இருக்குமா? என்னை என்ன பண்ணுங்க? அடிச்சிடும். அது போலதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, சபை ஜனங்களே அங்க சத்தியத்தின் பிரகாரமாக வழி நடத்தணும். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு வழக்கு, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, நான் தான் போய் தீர்த்து வைப்பேன் போனோமா, இது அது பாட்டுக்கு திரிஞ்சிட்டு இருக்க நாயோடைய காதை பிடிச்சி திருவுறதுக்கு சமமா இருக்கும். நமக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா? நமக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஒருவேளை அந்த பிரச்சனையெல்லாம் நம்மளால சமாளிக்கவே முடியாம இருக்கும். ஆனா சபைகள்ல யாராவது ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா, நான் தீர்த்து வைக்கிறேன் வாங்கன்னு ஒரு வேலையை சொல்லும் போது, இதை பார்க்குற இன்னொருத்தர் அவர்கிட்டே பிரச்சனை நிறையா இருக்குது, அவராலேயே அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியல, எப்படி இன்னொருத்தருடைய பிரச்சனையை அவர் தீர்த்து வைப்பாருன்னு நினைக்க மாட்டாருங்களா? இப்போ எனக்கே ஒரு பிரச்சனை இருக்கு, நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன், நான் போய் என் வீட்லேயே நிறைய பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், இன்னொருத்தவங்க வீட்டில் பிரச்சனை, நான் என்ன பண்ணுறேன், உங்கள் வீட்டு பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு கேட்டால் பார்க்குறேன் என்ன சொல்லுவாங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைங்க, அப்புறமா என் பிரச்சனை என்னங்க பண்ணுங்க தீர்த்து வைங்கன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? இது நாயினுடைய காதை பிடிச்சி திருகிறதுக்கு சமம். தேவையில்லாத வழக்குகளை அவராகவே போய் மாட்டிக்கிறது. அப்படி மாட்டிக்கிட்டு இது ஏன்டா நம்ம போய் தீர்த்து வைக்கிறதுக்கு போனோம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் விடும். தீர்த்து வைக்க முடியுமானா ஓகே, நல்லா பேசுவார், நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், நல்ல அனுபவம் எல்லாமே சேர்த்துக்கு அவருக்கு திராணி இருக்கு. ஆனால் அவருக்கு இது சம்பந்தமில்லாத ஒரு வேலை. அப்சலோம் எப்படி அன்னைக்கு சொன்னாருங்க, வாங்க என்கிட்ட வாங்க நான் பண்ணித்தரேன். அதே ஒரு சூழல் இன்னைக்கு சபைக்குள்ளேயும் இருக்கு. ஒருவேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா நாயினுடைய காதை பிடிச்சிட்டு கடிச்சிடும். அப்சலோம் தனக்கு சம்பந்தம் இல்லாத வழக்கெல்லாம் போய் தலையிட்டார். ஜனங்களுடைய வழக்கெல்லாம் போய் பார்த்தார். உங்களுக்கு வாங்க நல்ல ஒரு வழக்க நான் உங்களுக்கு தீர்ப்பு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா முடிவு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்படியே கட்டி தழுவி அப்படியே முத்தம் செய்கிற அந்த ஜனங்கள் அப்படியே ராஜா கிட்ட போறதுக்கு அப்படியே விட்டுட்டாங்க. அப்பயே ஜனங்களுடைய இருதயம் அப்படியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படியே மனசு உருகி போச்சு. ஐயோ இந்த சகோதரன் மாதிரி யாருமே இல்லையா, அப்படியே என்ன மேல அப்படியே அன்பு பொழிஞ்சிட்டாரே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மாயமாலம், ஒரு வீண் புகழ்ச்சி, அந்த வீண் பெருமை இன்று சபைகளில் காணப்படுகிறத சகோதரர் நாங்க சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு ராஜவம்சத்துல ஒரு இளவரசன் வந்து அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே முத்தம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் ஒரு கவுன்சிலர் வந்து நம்மளை பார்க்குறாரு, வீட்டில் வந்து பார்க்குறாரு, இல்லை ஒரு எம்எல்ஏ நம்ம வீட்டுக்கு வராரு, உலகத்தின் பிரகாரமாக இருக்கிற ஒரு நபர் அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னு வச்சுங்களேன். அப்போ அவர் என்ன சொல்லுவாருங்க பார்க்குறவங்கள்ட்டலாம்? என் வீட்டுக்கு கவுன்சிலர் வந்தாங்க, என் வீட்டுக்கு எம்எல்ஏ வந்தாங்க, இல்லை பெரிய பெரிய ஒரு நபர் வந்தாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? வீண் புகழ்ச்சியும் வீண் பெருமையும் அந்த ஒரு நபருக்கு வரும் இல்லைங்களா? அதே போல இன்னைக்கு வரும். எப்படின்னா, ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு நபர் அந்த ஒரு சகோதரன்ட்ட நல்லா பேசுகிறாங்க, அவருக்கு தேவையான எல்லா உதவியும் செய்கிறாங்க, அவருக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யும்போது, சரி இந்த நபர் பாருங்களேன் என்கிட்ட வந்து பேசுகிறாரு, இது எவ்வளோ பெரிய ஆள் என்கிட்ட வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு புகழ்ச்சி வீண் பெருமை இன்றும் நம்மக்கிட்ட இருக்குது. யாராவது
இல்லாம இருந்தா ஓகே, ஆனா இருந்துட்டா மிகவும் ஆபத்து. யாருக்குன்னா சபை ஜனங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு புகழ்ச்சி, ஒரு வீண் பெருமை ஒருவேளை நம்மகிட்ட இருந்து, அவர் எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சுட்டாரு, எவ்வளோ பெரிய மனுஷன், அவர் எவ்வளோ பெரிய பொறுப்புல இருக்கிறாரு, அவர் என்கிட்ட வந்து பேசுறாரே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா, அவரும் சாதாரண ஒரு நபர். அவர் தன்னை வந்து ஒரு பெரிய நபராக காட்டிக்கிட்டாரு, இல்ல தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு நிலைமைக்குள்ள அங்க வச்சுக்கிட்டாரு அப்படின்னாக்க அது அவருக்கும் ஆபத்து. அதை உண்டாக்கின, அதை அவரு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு உண்டான வழிகளை செய்த நமக்கும் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. என்னாச்சுன்னா அப்சலோம் அங்க சொல்லும்போது அப்படியே அந்த ஜனங்கள் அங்க கீழ்ப்படிச்சிட்டாங்க. ஏன்னா இளவரசனுடைய அந்த ஒரு பாசம், அந்த உறவு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்துல ஏதாவது ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு எம்எல்ஏ ஃபோன் பண்ணி பேசிட்டே இருக்கிறாரு, எம்பி பேசுறாரு, என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் இல்லை, உன்ன மாதிரி ஒரு நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒரு நபர் என்னை பத்தி பெருமையா பேசுறாரு அப்படின்னா அவங்களுக்குள்ள எப்படி வரும்னா, அப்படியே அவங்க எதை சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க. அது போல இன்னைக்கு நம்ம மாறிடக்கூடாது. பொறுப்புல இருக்கிறவங்க அவர்களும் நம்மளை போல ஒரு சகோதரன் சகோதரி, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த வேலையில நம்ம கூட என்ன பண்றாங்க அப்படின்னா பேசுறாங்க. அப்போ அந்த ஒரு அவர்கள் அப்போ அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஒரு வீணான ஒரு பெருமையோ இல்ல வீணான ஒரு எண்ணமோ இல்ல வீணான ஒரு வீண் புகழ்ச்சியோ ஒருவேளை அவருக்கும் வந்துச்சு, இல்ல ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஒரு பொறுப்பாளருக்கும் வந்துச்சு அப்படின்னா மிக ஒரு ஆபத்தான ஒரு சூழல். ஏன்னா கூட பக்கத்துல தான் வந்து உட்காந்துருக்கிறார். கூட பக்கத்துல உட்காந்துருந்தா அது பெரிய விஷயமா? இன்னும் நிறைய பெருமைகள் தான் இருக்கு நம்ம சபை ஜனங்களுக்கு மத்தியில நிறைய இருக்கு, சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் என்கிட்ட வந்து பேசிட்டாருனாவே பெரிய விஷயம். இன்னும் வெளிப்பட்டணத்துல இருந்து வந்துட்டாங்க அப்படின்னா ஓகே, நம்ம வெளிப்பட்டத்துல இருந்து வருகிற தேவ செய்தி கொடுக்குற சகோதரர்களை நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஓகே, நம்முடைய சகோதரன் தான். ஆனா அவருக்கு தேவதூதர் ஆராதனை கொடுக்கறதும் நாம தான். அப்படியே அவர் போகும்போது பின்னாடியே போறது, அவர் எங்க போனாலும் அப்படியே நின்னுக்கிறது. அவர் என்கிட்ட பேசினாருன்னா அந்த சகோதரன் எவ்வளவு பெரிய சகோதரன் தெரியுமா, கன்வென்ஷன்லாம் அவர் பேசியிருக்காரு, என்கிட்ட பேசுறாரு அப்படின்னு பெருமை வந்துச்சுன்னா, அதை அவர் கேட்டுட்டாருன்னா அவருக்குள்ள எவ்வளவு பெருமை வரும். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பாக்குறோம், கண் கூட பாக்குறோம். அது கன்வென்ஷன்லயா இருக்கட்டும், சபைகள் இதெல்லாம் நிறைய நம்ம பாக்குறோம். அவர் எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் எவ்வளவு எடுத்திருக்கிறாரு, எவ்வளவு கன்வென்ஷன்ல பேசியிருக்காரு. அப்படியே என்கிட்ட பேசிட்டா பழகிட்டா கிறிஸ்துவின் சாயலை நம்ம அடைஞ்சிட முடியுமா? அவர் என்கிட்ட பேசிட்டாரு, அந்த சகோதரன் வந்து கன்வென்ஷன்ல அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் பேசினார், என்கிட்ட பேசிட்டாரு, நான் கிறிஸ்துவின் சாயலை அடைஞ்சிட முடியாது. இது வீண் பெருமை. சபை ஜனங்களுக்கு இது ஒரு வீண் பெருமை, இது வீணான எண்ணம். இது எதுக்குமே உதவாது. எந்த ஒரு குணலட்சத்தினையும் அடையதற்கு இது உதவாது. இன்னும் பார்த்துட்டோம்னா அவர் எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு, என்கிட்ட பேசிட்டாரு, எங்க வீட்டு பர்சனலா வந்தாரு, எங்க கூட தான் இருந்தாரு, ஒரு நாள் தங்கினாரு, பரலோகம் போயிட முடியுமா? இந்த வீணான பெருமை வச்சு பரலோகம் போயிட முடியுமா? சாயலை அடையணும். சாயலை அடையலைன்னா எந்த வாய்ப்புமே இல்லை. இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அங்க அப்சலோம் பண்ணது எவ்வளோ பெரிய பொருளை திருடி இருக்கலாமா, இல்லை எவ்வளோ பெரிய ஒரு பெரிய பெரிய வீடை அபகரிச்சிருக்கலாமா, இல்லை பெரிய பெரிய தங்கத்தை நிறைய கொள்ளடிச்சிருக்கலாமா. ஆனா அதெல்லாம் திருட்டு இல்லையா. ஒரு தனிப்பட்ட நபருடைய இருதயத்தை, அவருடைய அந்த இருதயத்தின் எண்ணங்களை, என்கிட்ட அன்பு இருக்கு, என்கிட்ட தாழ்மை இருக்குன்னு பொய்யா சொல்லி அந்த இருதயத்தை கொள்ளையடிச்சாங்கன்னா அதை விட கொள்ளை வேற கொள்ளையே இல்லை. அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு திருட்டம். அந்த திருட்டை ஒரு பொறுப்பில் வரக்கூடிய ஒரு சகோதரன் செஞ்சிட வேண்டாம். அப்படியே அந்த ஒரு நபருடைய இருதயத்தின் எண்ணங்களை அப்படியே கவர்ந்து இழுத்துக்கணும். நம்ம சொல்றதெல்லாம் கேட்குற அளவுக்கு அவங்களுடைய இருதயத்தை மாற்றணும்னு நினைச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்து. வாசிக்கலாம் பாருங்க, தாவீதின் வாழ்க்கை வரலாறுல 255வது பக்கம் 2வது பேராகிராஃப் வாசிச்சுட்டு ஸ்லைடில் இருக்கு பாருங்க. இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஸ்டோல் என்னும் வார்த்தையானது, அதாவது கவர்ந்து கொள்ளை, மிகவும் கொள்ளை கொண்ட காரியமானது சின்ன திருடல் அல்ல, மாறாக ஒருவேளை பணத்தை அல்லது வணிக சரக்குகளை இவர் கொள்ளையடித்திருந்தால் இவர் அடித்திருக்கும் கொள்ளையை விட மிகப்பெரிய திருட்டாக காணப்பட்டது. இங்கு காணப்படும்
ஒழுங்கு நெறி சார்ந்த கருத்தொன்று நம்முடைய நாட்களில் உள்ள அநேகரால் மங்களாகவே கிரகிக்கப்பட்டுள்ளது. அநேகர் மற்றவர்களுடைய அன்பை திருட விருப்பமாய் இருக்கின்றனர் என்றும் தங்களுடைய ஆதாயத்திற்காக மற்றவர்களை திரித்து கூறி தவறாக முத்திரை குத்திவிடுகின்றனர் என்றும் நாம் நம்பும் உள்ளாக்கப்படும் நிலைமை காணப்படுகின்றது என்பதை நினைத்து வருந்துகின்றோம். சகோதரர் அங்கே சில விளக்கம் கொடுக்கும்போது இப்படியெல்லாம் சபைகளில் நடக்குது, இப்படியெல்லாம் சபைகள் ஜனங்கள் மத்தியில் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அங்கே அப்சலோம் அப்படி தான் பண்ணிட்டார். பெரிய பெரிய பொருளை தேடியிருக்கலாம், இல்லை வீடு ஏதாவது எடுத்திருக்கலாம், இல்லை நகைகளை ஏதாவது கொள்ளடிச்சிருக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய திருட்டு இல்லை. ஒரு தனிப்பட்ட நபருடைய இருதயத்தை கொள்ளையாடி அவங்கள்ட்ட ஒரு அவங்களுடைய இருதயத்தில் அப்படியே கெட்டதையே விதைச்சி 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 அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறது தான் மிகப்பெரிய ஒரு திருட்டு. அந்த திருட்டை பண்ணிட்டோம்னா நாம் தேவனுக்கு கணக்கு கொடுப்பவராக இருக்கணும். சரி, இன்னொரு விளக்கம் கூட சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டோம். 383வது பக்கத்தை நாங்கள் ஃபஸ்ட்டு பேரில் வாசிச்சோம் இல்லைங்களா, அதோட விளக்கம் சொல்ல மறந்துட்டோம். என்னென்னா, ஒரு மூப்பராக வருபவர்கள் ஒரு வருடம் அங்கே இருக்கிறாங்க. ஸோ மீண்டும் அடுத்த வருடம் அங்கே கொண்டு வர்றது யாருடைய பொறுப்பு அப்படின்னா நம்மகிட்ட தான் இருக்குது அப்படின்னு அங்கே சில விளக்கங்கள் அங்கே கொடுக்கப்படுது. திரும்ப திரும்ப வாய்ப்பு, ஒருவேளை 8 வருஷம் 10 வருஷம் அவர் அந்த ஒரு பொறுப்பில் இருக்கும்போது அவருடைய இருதயத்தில் என்ன வந்துருமா, இந்த ஒரு அதிகாரம், இந்த ஒரு பொறுப்பு என் உரிமை, இந்த உரிமை என்ன பண்ண முடியாது, என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஸ்டப்பன்னா நிற்பாங்களாம். அந்த ஸ்டப்பன் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காலத்தில் ஒரு பகையை அந்த இடத்துல உண்டாக்குறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கான். அதான் அங்கே சகோதரர் அங்கே எப்படி சொல்லி முடிக்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட சுயநலம் உள்ள ஆவியுடைய அவர் இருக்கிறார் அப்படின்னு ஒரு வேளை தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஏற்ற காலம் வரும்போது ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும், அதுதான் சிறந்த வழி அப்படிங்கிறார். ஏன்னா தொடர்ந்து ஒரே நபர் திரும்ப 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 வராங்க, அந்த ஒரே நபர் திரும்ப 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 வந்துக்கிட்டே இருந்துட்டாங்க அப்படின்னா அவருக்குள்ள என்ன வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னா, இது என் உரிமை, இது ஏன் சபை தேவனுடையது, இது ஏன் சபை, நான் இந்த ஒரு பதவிக்கு இந்த ஒரு பொறுப்புக்கு வரத்துக்கு எனக்கு நிறைய உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளா கடந்து போகிறதுக்கு யாரு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம்? சபையார் வாய்ப்பு கொடுக்குறோம். அதனாலதான் அங்க சகோதரர் அந்த பேராகிராஃப் கடைசி எப்படி முடிக்கிறாருன்னா, அந்த ஒரு நாள் வரும்போது ஒரு மாற்றத்தை உண்டாக்குவது சபை ஜனங்களுக்கு மிகுந்த ஒரு நலனாக இருக்கும். ஒருவேளை மீண்டும் மீண்டும் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவர் என் உரிமை எதுக்கு நீங்க தட்டி பறிச்சிங்க கேட்பாரு. நாளைக்கு இத்தனை வருஷமா வந்தனே, இந்த வருஷம் ஏன் வரல, என் உரிமையை நீங்க தட்டி பறிச்சிட்டீங்க. பகையை கண்டிப்பா அந்த இடத்துல உண்டாக்கும். மாற்றம் கண்டிப்பா தேவைப்படுது. மாற்றம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா பகைமை வரும். ஓகே, ஒரு சபையில பொறுப்பாளர் இப்படிலாம் இருக்கக்கூடாது, சபை ஜனங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம். இப்ப ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, நாம் சபையாராகிய நாம் ஒரு பொறுப்பாளரை எப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், என்ன நம்ம புரிஞ்சிருக்கோம்? ஒரு பொறுப்பாளரை ஒரு சபையார் எப்படி புரிஞ்சிருக்கோம்? ஒரே ஒரு கேள்விதான் சிஸ்டர் கேட்டேன். சரி சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். அர்ப்பணிக்கணும், ஊழியம். இல்லை, அவர் என்ன ஸ்தானத்தில் நம்ம வச்சிருக்கோம்? என்னங்க சிஸ்டர்? ஊழியம் செய்யணும். கேள்வி புரியலையா? இப்போ ஒரு நபர் மூப்பராக இருக்காரு இல்லைங்களா, அந்த ஒரு மூப்பரை நம்ம என்ன ஸ்டேஜில் வச்சிருக்கோம்? அவர் என்னை விட பெரியவர், அவர் எனக்கு உதவி செய்கிறாரு, அதனால அவர் எல்லா விதத்துலையும் மேலானவர், இல்லை அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, எனக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேஜில் வச்சுருப்போம் இல்லைங்களா. இப்போ எனக்கு ஒரு வெல்விஷர் இருக்கார், அவர் எனக்கு எல்லா உதவியுமே செய்கிறார். நான் சொல்லும்போது என்ன பண்ணணும்னா, அவரை மாதிரி எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைங்க, அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேங்க அப்படின்னு ஒரு மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அது மாதிரி ஒரு மூப்பரை, ஒரு பொறுப்பாளரை நம்ம எந்த ஒரு கண்ணோட்டத்தால் நம்ம பார்க்குறோம்? இப்போ புரிஞ்சுதுங்களா கேள்வி? உடன் சகோதரன் நம்ம புரிஞ்சிருக்கோம். சொல்லுங்க சார். உடன் சகோதரன் புரிஞ்சிருக்கோம். ஆனால் நம்ம எப்படி அவர்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் சபைக்கு ஒரு காவல்காரன், செக்யூரிட்டி.
செக்யூரிட்டினா நம்ம அப்படி புரிஞ்சுக்குவேன்னா அந்த ப்ளூ கலர் சட்டை போட்டு ப்ளூ கலர் பேண்ட் போட்டு அது இல்லை. ஒரு செக்யூரிட்டி சாதாரணமாக நம்ம கடந்து போயிடலாம், அவர் எங்கள் சபைக்கு மூப்பருங்க, மந்தையை மேய்க்கிறவர் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. நாம் இதுவரைக்கும் எப்படி நினச்சிருக்கோம்னா நென் உடன் சகோதரன் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். ஓகே, சகோதரி சொன்னாங்க, கரெக்ட், சகோதரின்னு சொன்னாங்க, அவங்க வழி நடத்துகிறாங்க, அந்த ஒரு பொறுப்புக்குள்ளே இருக்காங்க, ஓகே. ஆனால் அவர்கள் சபைக்கு செக்யூரிட்டி. செக்யூரிட்டி அப்படின்னா ஒரு வாட்ச்மேன், ஒரு வாட்ச்மேன் வேலையை தான் அவர் பார்க்குறார். அவரை ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, இல்லை நம்மளே வீடு வச்சுருக்கோன்னு வச்சுங்க, ஒரு வாட்ச்மேன் இருக்கார், அவரை கூட்டிகிட்டு வந்து என் வீட்டெல்லாம் நீயே பார்த்துக்கோ, என் வீட்டுக்குள்ளே நீயே தங்கிக்கலாம், எல்லாமே நீ செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி நம்ம விட்டுருவோமா? உலக பிரகாரமாக நம்ம சொல்கிறோம். உலகத்தில் ஒரு வீடு, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு செக்யூரிட்டி, என் வீட்டில் எல்லா வசதியுமே இருக்குது, அவர் வந்து தங்கிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் விட்டுற முடியுமா? அவர் ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம், நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேனா? ஒரு செக்யூரிட்டி நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேன். எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கோம்? எனக்கு இதில் டவுட் இருக்குங்க சார், எனக்கு அடுத்த வாரமே எனக்கு வேணும், எனக்கு இதில் டவுட்டு, எனக்கு புரியல, எனக்கு நீங்கள் அடுத்த வாரமே கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, இல்லை நாளைக்கே சொன்னீங்கன்னா எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கோம்? எவ்வளோ நம்மளே ஒரு வருடமாக அவரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அவர் டயர்ட் ஆகிட்டாரா? நம்ம ஊழியம் செஞ்சு டயர்ட் ஆகிட்டாரா? டயர்ட் ஆகிட்டோமா? ஃப்ரீயாக அடுத்த வாட்டியும் வரத்துக்கு அவர் தயாராக இருக்காரா இல்லைங்களா? அடுத்த முறையும் அவர் அந்த ஒரு அந்த ஒரு பொறுப்புக்கு வரத்துக்கு தயாராக இருக்காரா இல்லைங்களா? இந்த கேள்வி புரியுதுங்களா? தயாராக இருக்காரா இல்லைங்களா? அப்போ நாம் பயன்படுத்தவில்லை. மீண்டும் மீண்டும் அவர் வரார்னா நாம் பயன்படுத்தலை, நாம் அவருக்கு வேலைகளை கொடுக்கவில்லை. ஏன்னா செக்யூரிட்டிக்கு 3 பொறுப்பு இருக்குங்க, 3 பொறுப்பு இருக்கு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறார், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவர் ஏடிஎம்ல வேலை செய்கிறான்னு வச்சுங்க, பணம் நல்லா லோட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு 50 லட்சம் லோட் பண்ணியிருக்காங்க, இது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த 50 லட்சத்தை திருடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யாரை கொன்னா எடுக்கலாம்? அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அவர் தற்காப்பு அவரு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று அடுத்தது, முதல் ஸ்டெப்பு அந்த செக்யூரிட்டிக்கு தன்னை என்ன பண்ணிக்கணுங்க, காப்பாற்றிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது அந்த ஸ்லைட் போடுங்க, தன்னை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், அவர் காப்பாற்றிக்கணும். ரெண்டாவது என்னன்னா, தன்னை சுற்றி இருக்கிறார் இல்லைங்களா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 200 பேர் 300 பேர் இருக்கிறாங்க, அந்த 300 பேருக்கு ஒரு 10 செக்யூரிட்டி 20 செக்யூரிட்டி இருக்காங்க அப்படின்னா அந்த 300 பேரையும் பாதுகாக்கிறது யாருடைய வேலைங்க? அந்த செக்யூரிட்டியோட வேலை. மூணாவது ஒன்று இருக்கு, வெளியிலிருந்து வராங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட இருந்தும் இவங்க உள்ள இருக்கிறவங்களை என்ன பண்ணணும், காப்பாற்றணும். இப்படி 3 வேலையும் இருக்கு. இந்த 3 வேலையும் செய்யறதுக்கு யார் சம்பளம் கொடுக்குறா? அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க தான் சம்பளம் கொடுக்குறாங்க. நீ வேலையே செய்ய வேணாம், நான் மாசம் மாசம் உனக்கு என்ன பண்ண போறேன், சம்பளம் கொடுப்போன்னு நம்ம யாராவது ஒருத்தர் தயாரா இருக்கிறோமா? இதை என்கிட்ட வேலை இருக்குது, ஆனால் வேலைலாம் நீங்கள் செய்ய வேணாம், வீட்லேயே இருந்துக்குங்க, நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சம்பளம் மாதம் மாதம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு தயாராக நம்ம யாராவது இருக்கிறோமா? நம்மளை விட இப்படி மோசமாக சிந்திக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போது இது அப்படியே நம்ம சபைக்குள்ளே கொண்டு வரலாம். இது நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ், இது அப்படியே சபைக்குள்ளே கொண்டு வரோம். இப்போ ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லைங்களா, அது என்னது, தன்னை ஃபஸ்ட்டு காப்பாற்றிக்கணும். ஒரு ஏடிஎம்ல கொள்ளையடிக்க வராங்க, அவர் இந்த துப்பாக்கிலாம் வச்சுருப்பார் இல்லைங்களா, அது என்ன பண்ணுங்க, லோட் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியணுமா தெரிஞ்சிடக்கூடாது. அப்போ போய் இப்படின்னாருன்னா என்ன ஆகிடுங்க, அவரை காப்பாற்றிக்க முடியாது. ஃபஸ்ட்டு தன்னை காப்பாற்றி கொள்றதுக்கு தான் போதக சமர்த்தனாக ஃபஸ்ட்டு இருக்கணும். இல்லைன்னா யாராவது ஒரு எதிரி மீன்ஸ் அவர் ஒரு பெருமைக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு இல்லை வேறு விதத்தில் அவங்களை கவுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சூழ்நிலை வரும்போது ஈஸியாக என்ன ஆகிடுவாருங்க, மாட்டிக்குவார். ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அவரை சாச்சிடலாம். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்க்குறோம்,
தன்னை சுற்றி இருப்பவர்களையும் என்ன பண்ணணுங்க? அது யாரு? சபை ஜனத்தையுமே அவங்க என்ன பண்ணணும்? காப்பாத்துறதுக்கு அவர்கள் மிகுந்த போதக சமர்த்தனாக கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். சபையில ஒரு டவுட்டு கேட்டு 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 4 மாசம், 12 மாசம் ஆச்சு. அடுத்த வாட்டி என்ன பண்ணிட்டாரு? அவரு வந்துட்டாரு. அந்த கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல. சம்பளம் மட்டும் என்ன பண்றோம்? கொடுத்துட்டே இருக்கோம். வெளியில இருந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு சகோதரன்ட்ட 2ஆம் வருகையெல்லாம் முடிஞ்சு போச்சு, சபை நிறைவாயிடுச்சு, 3ஆம் உலகப் போர்லாம் கிடையாது, சபை ஜனங்கள்லாம் எப்பயோ எடுத்துக்கொள்ள முடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது எல்லாத்திட்டையுமே சொல்கிறார். இந்த கொரோனா ஸ்ப்ரெட் ஆனிச்சு இல்லைங்களா, அது எல்லாத்திட்டையுமே சொல்கிறார். இதை கேட்கிற அவர் 3ஆவதும் என்ன பண்ணணுங்க? வெளியிலேருந்து ஓனாய் ஒரு ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு வர்றதையும் என்ன பண்ணுங்க? இந்த 3மே செய்யல. எவ்வளோ வேலை நம்ம வாங்கியிருக்கோம் ஒரு வருடத்தில்? நான் வேலையை கொடுத்துருக்கோமா? நாம் வேலையை கொடுத்துருக்கோமா? நாம் வேலையை கொடுத்துருந்தோம்னா அடுத்த வாட்டி உங்களில் யாரும் அந்த ஒரு போதக நிலைமைக்கு வருகிறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படிங்கிற வசனத்தை நாம் புரிஞ்சிக்கல. அடுத்த வாட்டி வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க. அடுத்த வாட்டி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்பாங்க. பயம் இருக்கணும். பயம் இல்லைன்னா அடுத்த வாட்டியும் நிற்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. நான் வேலை கொடுக்கல, விட்டுட்டோம், எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அவர்கிட்ட போய் எப்படிங்க பிரதர் கேட்கறது, அவர் எவ்வளோ பெரிய ஒரு இதில் இருக்காரு, நான் எப்படிங்க பிரதர் கேட்கறது அப்படின்னு நினச்சேன்னா நான் தான் என்ன பண்ணுறேன்? அவரை சும்மாவே சம்பளம் கொடுக்குறேன். வெளியிலேருந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வருது, ஆனால் நானே என்ன பண்ணிக்கிறேன்? என்னை நான் சமாளிச்சுக்கிறேன் நானே. அந்த ஒரு செக்யூரிட்டின்னு இருக்கார் இல்லைங்களா, அந்த செக்யூரிட்டி வேலை அவர் செய்யல. உள்ளேயும் பிரச்சனை, அவருக்கும் பிரச்சனை, வெளியில இருந்தும் பிரச்சனைனா எதுக்கு இப்படிப்பட்ட பொறுப்புகள்? அந்த ஒரு பொறுப்புக்குள்ள அவர் வர வேண்டும். அடுத்த முறை அவர் பொறுப்புக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணுங்க? அவரு யோசிக்கணும். மூப்பர் அப்படின்னா சாதாரண ஒரு நிலைமையா? சாதாரணமா நான் இந்த ஒரு இதுல பொறுப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா? அவருக்குன்னு கடமை இருக்கா இல்லைங்களா? இந்த கடமையெல்லாம் ஃபர்ஸ்ட் அவர் செய்யணும். செஞ்சு நிவர்த்தி பண்ணா அடுத்த வருடம் அவர் தயாராகிறதுக்கு ஓகே, வர்றதுக்கு ஓகே. இல்லைன்னா அவர் தகுதியற்ற ஒரு நிலைமையில் தான் இன்றும் இருக்கிறார். இது சபையாராகிய நம்ம மேலதான் தப்பு இருக்கு. அவர் எந்த ஒரு விதத்திலையும் வேலை, நம்ம கொடுக்கப்பட்ட வேலை அவர் செய்யல. நமக்கு வேலையே கொடுக்கலையே, சும்மா சும்மா சம்பளம் கொடுக்குறமே, சும்மா சம்பளம் கொடுக்குறமே, அதிக ஆக்கினை வரும் என்று தெரிந்து என்ன பண்ண வேணாங்க? போதகனாக அந்த பயம் அவங்களுக்கு இருக்கணும். இல்லை அப்படின்னா மீண்டும் 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 என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. நாம் அவர்களை பயன்படுத்தவில்லை. இந்த அப்சலோம் அந்த ஜனங்கள்கிட்ட சொல்லும்போது சரிங்க சரிங்க சரிங்கன்னு கேட்டாங்க. அது மாதிரி தான் நம்மளும் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம இல்லை, நிறைய சபைகளை சொல்கிறோம். யாரும் நம்ம வந்து இங்கே என்ன நம்ம திங்க் பண்ணி எதுவுமே கேட்க வேணாம். நம்ம எல்லா பட்டணங்கள்லையுமே சொல்கிறோம், அந்தந்த வேலை கொடுத்தா அடுத்த வருடம் அவங்க வர்றதுக்கு பயப்படணும். இந்த சகோதரன் எனக்கு கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க, நமக்கு விளக்கம் சொல்லலைன்னா என்ன பண்ணணுங்க? நம்ம இதுக்கு தகுதி இல்லை. யோசிக்கணும். யோசிக்கவே விடுறதில்லை. நம்ம ரொட்டீனா திரும்ப 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 கொண்டு வந்து அவங்களுடைய இருதயத்தில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இது என்னுடைய உரிமை, என் உரிமை, நான் என்ன பண்ணுவேன்? வாங்கிக்குவேன். பறிச்சு கொள்றதுக்கு தயாரா இருக்காங்க. நாம் தான் காரணம். ஃபர்ஸ்ட் சபையார் தான் காரணம். அவர் விழுகைக்கு போறதுக்கு நாம் தான் காரணம். அந்த பிரதர் பேரை சொன்னோன்னே அப்படிங்கிறது கண்ணெல்லாம் மூடிட்டு. ஏன்? எதனால? ஏன் இந்த ஒரு எண்ணம்? நம்ம வேலையே கொடுக்கறது இல்லையே. ஒரு வருடம் அடுத்த வருடம் அவர்துங்க பயப்படணுமே, பயப்படல. பொறுப்புக்குள் வருவதற்கு ஒரு பயம் இல்லாத ஒரு சூழல் இன்றைய காலகட்டத்தில் நிறைய காணப்படுது. இந்த 3 ஸ்டேஜில் அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறத நிதானித்து பார்ப்பவர்களாக நாம காணப்பட்டு தான் என்ன பண்ணணும்னா
இந்த ஓட்டிங்ஸ்லேயே நம்ம பங்கெடுக்கணும். ஓட்டில் பங்கெடுத்து நமக்கு நிறைய தகுதிகள் இருக்கு. பட் ஆனால் ஒரு பொறுப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த 3 விஷயமும் கண்டிப்பாக அவசியம். தன்னை காப்பாற்ற தெரிஞ்சிருக்கணும், சபையில் இருக்கிற ஒவ்வொரு மந்தையையும் மேய்க்கிறதுக்கு தேவையான அந்த சத்தியத்தை, அந்த ஒரு போதக சமர்த்தன் கண்டிப்பாக அவர் இருக்கணும். 3வது, வெளியிலிருந்து வரக்கூடிய அசத்தியங்களை அதை நீக்கிறதுக்கு தேவையான எல்லா உபதேசங்களும் அவர் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அப்படிங்கிறது பொறுப்புக்கு வருகிற ஒவ்வொரு நபருக்கும் அது கண்டிப்பாக அவசியம். இதையெல்லாம் உணர்ந்துக்காம நாம் சபையார் அவர் பேரை சொன்னமே நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா நம்மை விட அங்க அறியாமையில் இருக்கிற நபர் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா உலகத்திலே பாருங்க, நிறைய இன்னைக்கெல்லாம் யோசிக்கிறாங்க, அவருக்கெல்லாம் ஓட்டா நமக்கு அந்த ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்காது, இவருக்கெல்லாம் போட்டோன்னா அந்த மாதிரி நடக்காது. உலகத்திலே அவ்வளோ யோசிக்கிறாங்க. இன்னைக்கு நாம சுயாதீனத்தை கொடுத்து சில நேரங்கள்ல அந்த சுயாதீனத்தை சுதந்திரமாக செயல்படுவதற்கு நாம் அஞ்சுகிறோம். ஏன்னா இத்தனை வருஷமா என்னுடைய பழகிட்ட சகோதரன் புதர், நான் கை தூக்காம வந்தா என்னங்க புதர் அப்படின்னு யோசிச்சோம்னா நம்மளை போல ஒரு அந்தோ பரிதாபமான ஒரு நிலைக்கு யாரும் போக மாட்டாங்க. கூலி கொடுக்காம, அதாவது கூலி கொடுத்து அவங்க எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் சொல்லி நியமிக்கிற அந்த ஒரு நபராக சபையார் இன்று காணப்பட்டாங்க. அப்படின்னாக்க நாம் ஒரு இவ்வளோ நாளாக பெற்றுக்கொண்ட சத்தியத்திற்கு ஒரு பாத்திரவனாக கண்டிப்பாக நாம் இருக்க முடியாது. சப்போ இந்த ஒரு பொறுப்புக்குள்ள வர ஒரு நபருக்கு இந்த இந்த ஒரு தாளந்துகள்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த தாளந்துகள் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாம் பாத்திரவனாக இருக்கோம். இல்லை அப்படின்னா நான் முன்பு பார்த்தபடி அவர் ஒருவேளை ஏதோ ஒரு இதில் கையை தூக்கி கொண்டாந்துட்டோம் அப்படின்னா அவரும் இருளுக்குள்ள போறார், நம்மையும் இருளுக்குள்ள வழிநடத்துறதுக்கு அவர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நான் உணரணும். கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாங்க சார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் வாசி முடிச்சிடலாம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஸோ நம்ம இது ஏதோ ஒருத்தருக்கோ 2 பேர்த்துக்கோ, பொறுப்பாளருக்கு இல்லை சபையாருக்கு யாரோ ஒருத்தருக்கு தான் இதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இல்லை, 2 பேருக்குமே தேவன் அவர்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை எப்போ ஒரு உயர்த்துறாரோ அது வரைக்கும் நாம் அவருடைய பலத்துக்குள்ள இருக்கணும். அந்த பலத்தை கையிலேருந்து விட்டு விலகிட்டோம்னா சபையார் ஒரு சிந்தனைக்குள்ள இருப்பாங்க, பொறுப்புக்குள்ள வரணும்னு நினைக்கிற அவர் ஒரு சிந்தனையில இருப்பாங்க. ஸோ பெற்றுக்கொண்ட சத்தியத்திற்கு ஏற்ற கிரிகளை வெளிப்படுத்த வரக்கூடிய நாட்களில் கூட அந்த ஒரு தேர்தலை குறித்ததான அந்த ஒரு மூப்பர்கள், உதவிக்காரர்கள் அந்த தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல கூட தங்களுடைய பங்கு என்ன, அதுல நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல நிதானித்தவர்களாக நாம் செயல்பட தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென்.